8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த அமைச்சர்களுக்கு நீட் தேர்வை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு அண்ணன் அண்ணாமலை கேட்குறாரு. அதுவும் மத்தியிலாலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். ஐயா மோடி கிட்ட சொல்லி அண்ணன் அண்ணாமலை அந்த நீட் தேர்வை நீக்கலாமா வேணாமா? முடியுமா முடியாதா? ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் நீட் தேர்வு நீக்கிறதுக்கு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு அண்ணன் உதயநிதி கூட பேசி ஓட்டு வாங்கி அவர் கூட இப்போ அமைச்சராகிட்டார். இந்த தேர்தல் நேரத்தில் தான் விவசாயத்தை பற்றி பேசுகிறது, அப்புறம் நீட் தேர்வு பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. பிஜேபியும் சரி திமுகவும் சரி. ஏன் தேர்தல் நேரத்தில் திமுகவை நீங்கள் குற்றம் சொல்கிறது, திமுக உங்களை குற்றம் சொல்கிறது, அப்புறமா கடைசியில் 2 பேரும் ஒன்றா கூடிய வேண்டியது. இந்த நீட் தேர்வு நீக்கிற விஷயத்தில் படித்தவங்க பேசினாலும் சரி, படிக்காதவங்க பேசினாலும் சரி, ஏதோ ஒன்று மாணவர்களுக்கு நல்லது நடந்தால் சரி. இதை ஏழை பாமர மக்களும் டாக்டர் கனவுல இருக்காங்க. திமுக அமைச்சர்களை நீட் தேர்வு பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு. சரி, நியாயமான கேள்வி. சரி, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தகுதி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, 8வது 10வது தான் படிச்சிருக்காங்க, 12ஆம் கிளாஸுக்கு மேலே யாருமே படிக்கலை. சரிங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களே, சரிதான் நீங்கள் சொல்கிறது. சரி, நீங்களாவது மத்திய கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி நீட் தேர்வு நீக்கி விடுங்க பார்க்கலாம். அதாவது செய்யுங்க. இப்படி பேசுகிறது எப்படி இருக்குது தெரியுமா? மக்களை ஏமாளிகளாக்குற மாதிரி இருக்குது. மத்திய கவர்மெண்ட்டு மனசு வச்சா அந்த நீட் தேர்வை நீக்க முடியும், ஆனால் செய்யாது. அண்ணன் அண்ணாமலை கிட்ட நான் கேட்குறேன், தமிழ்நாட்டின் மாநில பாரதிய ஜனதா தலைவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, நீக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவீங்களா? இல்லை எங்களுக்கு தெரியாமையாவது செஞ்சுருந்தா அதையாவது சொல்லுங்கள். அது என்ன நியாயம்? அதை விட்டுட்டு படிக்காதவங்களாம் நீட் தேர்வை பற்றி பேசக்கூடாது அப்படின்னா, நீட் தேர்வை பற்றி எல்லாமே பேசுகிறதுக்கு தகுதியானவங்க தான். அதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ற பாகுபாடு கிடையாது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது என் பையன் படிக்கிறான், என் பையன் டாக்டராக வரணும் அப்படின்னு நான் போராட வேணாமா? ஏன் நான் போராடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பையனாவது டாக்டராக வரட்டும், நீட் தேர்வு நீக்கட்டும், என் பையன் டாக்டராக வர்றதுக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக நான் போராடணுமா வேணாமா? நீட் தேர்வு நீக்கும் வரை படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, நீட் தேர்வு நீக்கணும். அது வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். இன்னும் படித்தவன் மட்டும்தான் பேசணும் நீட் தேர்வு பற்றி, படிக்காதவன் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அண்ணன் அண்ணாமலை உட்பட